குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு. ஓகேவா? பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்ன, அதோட தியரிஸ் எப்படி, அதோட ஆப்ரேஷன் எப்படி நடக்குது, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ஓகேவா, அதை பத்தி பார்க்க போறோம்ப்பா. வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் இதுலேயே கொடுத்துருக்காங்க. இந்த பிஎன் ஜங்ஷன்ல டயோட்ல பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோடு இருக்கும். அதாவது சப்போ 2 எலக்ட்ரோடு இருக்கும், 2 டெர்மினல் இருக்க போகுது. ஓகேவா? இந்த செமிகண்டக்டர் ஆஃப் டயோடு சிம்பிளி இந்த பிஎன் ஜங்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கனெக்டட் என்ன எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த டயோடையும் ஒரு பிஎன் ஜங்ஷனையும் கனெக்டர் ஈச் சைட் ஆஃப் தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. டயோடையும் ஒரு ஜங்ஷன் பிஎன் ஜங்ஷனையும் கனெக்டர் ஈச் சைடா கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இது இந்த டிவைஸ் இது என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஒன் ஆஃப் த அன்டைரக்ஷனல் டிவைஸ் சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த லோ ரெசிஸ்டன்ஸா இருக்குமா? ஓகே, எப்பெல்லாம் லோ ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சுன்னா அப்ப வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் வென் ஃபார்வர்ட் பயாஸ். ஓகேவா? எப்போ வந்து லோ ரெசிஸ்டன்ஸா இருக்கும்னா, எப்பெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும்போது அப்பெல்லாம் லோ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு, ஃபார்வர்ட் பயாஸா இருந்துச்சுன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ரிவர்ஸ் பயாஸா இருக்கும்போது அப்ப இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? ஓகேவா? ஃபார்வர்ட் பயாஸா இருந்தா லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பயாஸா இருந்தா இன்ஃபினிட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? ஓகேவா? அதான்ப்பா சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்ல. ஓகேவா? என்னென்ன என்னென்ன ரெக்யூர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தேவைப்படுதுன்னா, அந்த டயோடுக்கு பார்த்தீங்கன்னா லோ கரண்ட் டிவைஸ், அது ஹை கரண்ட் டிவைஸ், அதுக்கப்புறம் ஆப் டு எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் பவர் டிவைஸ். ஓகேவா? எல்லாமே டெவலப் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் தேவைப்படுது, ரெக்யூர்மெண்ட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன தியரிஸ் இருக்கு, தியரி ஆஃப் த பிஎன் ஜங்ஷன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம டயக்ராம் பார்த்துக்கிறேன். தியரி ஆஃப் பி டைப் இருக்கு, என் டைப்னு இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பி டைப்ல என்ன சொல்றாங்க, இதுல வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகேப்பா. இதுல வந்து என்ன சொல்றாங்க, சார்ஜ் கேரியர் ஆஃப் த மைனஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் எலக்ட்ரான், நெகட்டிவ் எலக்ட்ரான் எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப பாரு, இதுல வந்து என்னன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் தான் இதுல அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த என் டைப்ல எலக்ட்ரான்ஸ் தான் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. மெஜாரிட்டி தான் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல என் டைப்ல மெஜாரிட்டி என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் மைனஸ் தான் எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? பிளஸ்ங்கிறது என்னது, ஹோல்ஸ் சொல்றாங்க. பாசிட்டிவிட்டி சார்ஜ் ஹோல்ஸ் ஆஃப் த மெஜாரிட்டி கேரியர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுல என்ன சார் நடுவுல இருக்கு, மைனஸ் இருக்காப்பா. இதுல வந்து என்ன இருக்கு, ஃப்ரீயா இருக்குமா? ஓகேவா? இது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான், இதுல எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். இதுல வந்து ஹோல்ஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஓகேப்பா? வேற ஒண்ணுமே இல்ல. பி டைப், என் டைப் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதான்ப்பா. ஓகேவா? இப்ப பாரு, இந்த பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர் 2 இருக்கு. ஓகேவா? இது இப்ப பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் ஜாயின் பண்றதா நம்ம என்ன சொல்றாங்க, ஜாயின் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆகும். என்ன ஃபார்ம் ஆகும், பிஎன் ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். ஒரு சாம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. சாம்பிள் ஆஃப் த பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் ஜாயின் டுகெதர் ஃபார்ம் எ பிஎன் ஜங்ஷன். ஓகேவா? ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணா நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் பிஎன் ஜங்ஷனை. ஓகேவாப்பா? அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ டயோடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? The formation of PN junction is also called as இந்த ஃபார்மேஷன் நடக்குதுல்லப்பா, அந்த பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் நம்ம ஜாயின் பண்றது தான். அதுக்கு பேர் தான் நம்ம என்னது, டயோடுன்னு பேரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பிகாஸ் ஆஃப் இட் 2 எலக்ட்ரோட் இருக்கும். ஒன் ஆஃப் த பி ரீஜியன் நேம் இஸ் ஆஸ் ஏ ஆனோடு. 2 எலக்ட்ரோட் இருக்கும். ஒண்ணு வந்து என்னது, ஆனோடு, இன்னொன்னு வந்து கேத்தோடுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அது ஆனோடு கேத்தோட என்ன ரீஜியன்ஸ் மென்ஷன் பண்றாங்கன்னா, ஒண்ணு வந்து ஆனோட வந்து பி ரீஜியன்ஸ் ஒரு நேம் கொடுக்குறாங்க, கேத்தோடுக்கு என் ரீஜியன் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகேப்பா. இப்ப பாருங்க, இந்த இப்ப பி ரீஜியன் நம்ம என்ன சொல்றோம், ஆனோட்ன்னு சொல்றோம். என் ரீஜியன கேத்தோடுன்னு சொல்றோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த என் டைப் செமிகண்டக்டர் எப்படின்னா, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? ஓகேவா? என் டைப்ல பாருங்க, டயகிராம் என்ன சொன்னேன், என் டைப்ல வந்து என்ன சொல்றாங்க, ஹை எலக்ட்ரான்ஸ் ஆஃப் த ஃப்ரீ 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 எது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என் டைப் செமிகண்டக்டர்ல ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குமா, ஆஃப் த ஃப்ரீ எலக்ட்ரான் மெஜாரிட்டி கேரியர்ஸ்ல இருக்கும். அதே பி டைப்ல வந்து என்ன சொல்றாங்க, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹோல்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர் இருக்கும். ஹோல்ஸ் பி டைப்ல வந்து ஹோல்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? பி டைப்ல ஹோல்ஸ் இருக்குன்னு ஸ்டார்டிங்ல தான் சொன்னேன். பி டைப்ல ஹோல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன், மெஜாரிட்டி வந்து என்ன ஹோல்ஸா இருக்கும். அதே என் டைப்ல என்ன மெஜாரிட்டி என்ன இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? அதே லைன் தான்ப்பா திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிஎன் ஜங்ஷன்ல பிஎன் ஜங்ஷனு, அதுக்கப்புறம் ஜெனா டயோடு எல்லாமே பேஸ் பண்ணி எதை பார்த்தா பிஎன்ஐ பொறுத்து தான் வரும். ஓகேவா? பி டைப் செமிகண்டக்டர் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிகர் ஷோயிங் ஃபிகர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன் ஆஃப் த தேர் இஸ் tendency of free electron to diffuse ஆகுது. ஓகேவா? they diffuse the over the p side and holes. ஓகேவா? p sideல வந்து holes. ஓகேவா? ஏன்னா diffuse over the p sideல holes, n sideல
ஹோல் எலக்ட்ரான்ஸ் ஓகேவா? எப்பப்பலாம் சார் அந்த டிஃப்யூஷன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் எப்ப ஏற்படும்னா, எப்பலாம் அந்த சார்ஜ் கேரியர் மூவ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் லெவல் டூ லோ கான்சன்ட்ரேஷன் ஏரியாவுக்கு போகும்போது இந்த டிஃப்யூஷன் ஏற்படும் சார். ஓகேவா? இது கண்டிப்பா 2 மார்க்ல கேட்பாங்க. டிஃப்யூஷன்னா என்ன நோட் பண்ணிக்க. ஓகேவா? இதான் டிஃப்யூஷன் ப்ராசஸ். ஒரு சார்ஜ் கேரியர் இருக்கும்போது மூவ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் ஏரியா டூ லோ கான்சன்ட்ரேஷன் ஏரியா. ஓகேவாப்பா? இதான் தியரி ஆஃப் பி-என் ஜங்ஷன். புரியுதாப்பா? இப்ப பாரு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா, எப்பலாம் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. இப்ப வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு சார்? பாருங்க பி டைப்ல தானே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்பலாம் வென் எ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டிஃப்யூசிங் ஃப்ரம் என் சைட் டூ பி சைடு. ஓகேவா? எப்பலாம் இதான் என் சைடு, இது பி சைடு. எப்பலாம் இந்த என் சைடுலருந்து பி சைடுக்கு வந்து போயிடுச்சு. ஓகேவா? மைனஸ் எங்க இருக்கு? பி சைடுல இருக்கு எலக்ட்ரான்ஸ். அப்பலாம் அப்படி போகும்போது என்ன ரீகம்பைன் ஆகுமா? ஓகேவா? எதோட கம்பைன் ஆகுது? ஹோல்ஸையும் நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸும் கம்பைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகேப்பா. இப்ப பாருங்க, எப்பலாம் என் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்யூஷன் ஆகுதோ, எதுலன்னா என் சைடு டூ பி சைடு ரீகம்பைன் ஆகும். ஓகேவா? டிஃப்யூஷன் ஆகுற டைம் வந்து என் சைடுல பி சைடுக்கு போகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹோல்ஸ் வந்து எப்படி சார் வித் ஹோல்ஸ் ஓகேவா? ரீகம்பைன் ஆகும். அதுல எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து எதோட இதாவது ரீகம்பைன் ஆகுது? ஹோல்ஸோட ரீகம்பைன் ஆகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் சிமிலர்லி அதே மாரி தான். இங்க பாரு. என் சைடுலருந்து பி சைடுக்கு போம்போது எலக்ட்ரான்ஸ் வந்து இதோட ஹோல்ஸோட ரீகம்பைன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இது பாரு. எலக்ட்ரான்ஸ் எதோட ரீகம்பைன் ஆகுது? என் டைப்ல அ ஹோ ஹோல்ஸோட ரீகம்பைன் ஆகுது. எலக்ட்ரான் வந்து ஹோல்ஸோட ரீகம்பைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் இந்த லைன்ல சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் எப்படி சார் இது வந்து இப்படி என் சைடுலருந்து பி சைடுக்கு பண்ணும்போது அது வந்து நெகட்டிவ் சார்ஜ். அதுக்கப்புறம் பிலேருந்து என்னுக்கு போகும்போது அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? பாசிட்டிவ் அயன்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பி டைப், என் டைப்ல என்னென்ன இருக்கு. ஓகேவா. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாரு, இந்த பி டைப்ல இருக்குல்ல, அப்ப அந்த பிளஸ் இருக்குல்ல, அத எத மென்ஷன் பண்றாங்கன்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஹோல்ஸ் ஆஸ் எ மெஜாரிட்டி கேரியர்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்குல்லப்பா, இது வந்து நெகட்டிவ் சார்ஜ்டு எலக்ட்ரான் ஆஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் சொல்லல. அதுக்கப்புறம் இந்த டயகிராம்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஓகேவா. பேரியர் பொட்டன்ஷியல், அது கட் ஆஃப் வோல்டேஜ்ன்னு இருக்கும். ஓகேவா. அப்ப நான் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பி-என் ஜங்ஷன் டயோட்ல நம்ம என்னென்ன டயோடு சார் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்க. இதோட 2 ஒண்ணு கேலியம் டயோட்ஸ், இன்னொன்னு சிலிக்கான் டயோட்ஸ். கேலியம் டயோட் சாரிப்பா கேலியம் இல்ல, ஜெர்மானியம் டயோடு, இன்னொன்னு சிலிக்கான் டயோட்ஸ். ஜெர்மானியம் டயோடு வந்து என்ன சொல்றோம் 0.3 வோல்ட் ஃபார் ஜெர்மானியம் டயோட்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட் 0.7 வோல்ட் வந்து என்ன சொல்றாங்க 0.7 வோல்ட் ஃபார் சிலிக்கான் டயோட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா. 0.3 வோல்ட் ஜெர்மானியம், இன்னொன்னு 0.7 வோல்ட் சிலிக்கான் டயோட்ஸ். ஓகேவா. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? இது பி-என் ஜங்ஷன் டயோட்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் பேரியர் பொட்டன்ஷியல் என்ன சார்? இந்த பொட்டன்ஷியல் நேம்ட் ஆஸ் பேரியர் பொட்டன்ஷியல்னு சொல்றாங்களாப்பா? அப்படின்னா என்ன சார்ன்னு சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் ஆஃப் ஒரு அயான்ஸ் இருக்குப்பா. ஓகேவா. மொபைல் அயான்ஸ் இருக்கு. இந்த மொபைல்ஸ் வந்து இத டெவலப் பண்றாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ஜங்ஷனுக்கு வந்து டெவலப் பண்றாங்க. எதுக்கு அக்ராஸா? ஜங்ஷனுக்கு அக்ராஸா டெவலப் பண்றாங்க. அப்படி டெவலப் பண்ணும்போது எப்படி சார் இந்த பொட்டன்ஷியல் ஆக்ட் ஆகுது? பேரியர் ஃபார் ஃபர்தர் கண்டக்ஷன் பிட்வீன் த ஜங்ஷன். ஓகேவா. இது எப்படி சார் டிஃபரன்ஸ் ஏற்படுதுன்னா, ஒரு பொட்டன்ஷியல் பேரியருக்கு ஆக்ட் ஆகுது பொட்டன்ஷியல். ஓகேவா. ஃபர்தர் கண்டக்ஷன் வந்து ஏற்படும்போது இந்த ஜங்ஷன் எப்படி சார் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படி ஆக்ட் ஆகுற பேர் தான் பேரியர் பொட்டன்ஷியல் சொல்றாங்க. ஓகேவா. இந்த வேல்யூ ஆஃப் த பேரியர் பொட்டன்ஷியல் என்ன சொல்றாங்கன்னா, 0.3 வோல்ட் ஆஃப் த ஜெர்மானியம் டயோடு, 0.7 வோல்ட் ஆஃப் சிலிக்கான் டயோடு சொல்றாங்க. ஓகேவா. இது வந்து தெரியும் பி-என் ஜங்ஷன் டயோடுப்பா. ஓகேவா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்பரேஷன் நடக்குது சார். ஓகேவா. அத பத்தி பார்ப்போம். ஓகேவா. தேங்க் யூப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.